Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி லவ் லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அதுல கீழ இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா அடுத்த ஒரு பிளேஸ் போகும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபோட்டோ அப்படின்ற செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த ட்ராக்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அதோட கார்னரில் ஒரு எல்லோ மார்க் வந்து வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா வீடியோட லென்த்தை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஃபில்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம குறிப்பாக 3 அட்ஜஸ்ட் வந்து செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படின்றத ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் லெவல் வந்து இருக்கும். இதை வந்து கொஞ்சம் மைனஸில் செட் பண்ணணும். ஒரு 60லேருந்து 70 ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது அதே ட்ராக்ல வந்து விக்னெட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபுல்லாக 100க்கு செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் பிஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வரும். இந்த பிளர் எஃபெக்ட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 4 to 3 ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்யணும். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் கிராஸாக வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக் வைஸ் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ்க்கு லிரிக்ஸ் வீடியோ நான் டாப்பில் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கொஞ்சமாக நான் கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக சின்னதாக ஒரு பார்டர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ்லேயே பார்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்ன லைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் 1 or 2 இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுவே ஸ்டேட்டஸ்க்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம அடுத்தது டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக மேலே இருக்கக்கூடிய இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த எல்லோ மார்க் போகிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சைடில் சிம்பிளாக டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து போகிடும். இப்போ இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ ஸ்லாஷ் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியும் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் பயன்படுத்திருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளெண்டிங் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சேம் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி வீடியோ ஸ்லாஷ் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேலரிலேருந்து லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி டாப்பில் வந்து செட் பண்ணிக்கிட்டு இதுக்கும் அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் எந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த இமேஜ் கிராஸாக இருக்கிறதுனால நானும் இந்த லிரிக்ஸையும் கிராஸாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவுக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.